குழந்தைங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் வாய் ரொம்ப கசப்பாக இருக்கும், எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரசம் சாதம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க, ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவு சாப்பாட்டு அரிசி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சமாக குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், கொஞ்சம் தக்காளி, ஒரு 1/4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுலாம். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா குழைவாக மசிச்சு விட்டுக்கலாம். கொடுக்கும்போது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கும், இன்ஃபெக்ஷனும் ஃபைட் பண்ணும், குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வெதுன்னு ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன், இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு துருவின கேரட்டு, கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுறலாம். காய்கறி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவு வறுத்த வெள்ளை ரவையும் 1 ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவும் சேர்த்துக்கிறேன். இது வந்து மாமிஸ் வேர்ல்டு முளைக்கட்டிய ராகி மாவு, நீங்கள் நார்மல் ராகி மாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிப்படாமல் கைவிடாமல் கிண்டிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வெந்து வந்துடும். பட்டாணியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். நீங்கள் அரைச்சி கொடுக்குறதா இருந்தாலும் அரைச்சி கொடுக்கலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன், கால்சியம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களோட போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு சளி இருமல் இருக்கிற நேரத்தில் என்ன கொடுக்குறது அப்படின்னு தெரியலனா நீங்கள் இந்த கிச்சடி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்த்து போராட நல்லாவே ஒரு எனர்ஜி கொடுக்கும். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு அவல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துருக்கேன். ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அவளையும் பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது கூட கொஞ்சமாக சாம்பார் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுறலாம். பருப்பு காயெல்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இது நல்லா மசிச்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். நல்லா பேலன்ஸ்டாக இருக்கனால குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். மழை நேரத்தில் சளி இருமல் இருக்கிற நேரத்தில் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி டின்னர் டைமில் கொடுக்க ஒரு கிச்சடி ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சீரகம் தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட துருவின கேரட்டு, பொடியாக நறுக்கின பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நைட்டில் பாலை கொடுக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மத்தியானம் கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இங்கே பாலக்கீரை சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி எல்லாம் வாயில் பட்டால் கூட டேஸ்ட்டு தெரியாத அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு ஓட்ஸு, 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, இது 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சது, இதையும் சேர்த்துட்டு இதுக்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுறலாம். நைட் டைம் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு. இந்த மாதிரி நிறையா ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.